பெரிய மகேஷ்னு ஒருத்தர் உருவாகிறார். அவர் தான் சிவகுமாரோட ரோல் மாடல் பெரிய மகேஷ். அவர் அங்கே ஆல்ரெடி ரவுடியாக இருக்காரு. இவங்க ஒரு கேஸ் 2 கேஸில் போயிட்டு ஒரு கொலை கேஸில் போயிட்டு வெளியே வராங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு யூகோ இருக்குல்ல, நான் ஒரு பெரிய ஆள், நீ இடத்துல ஒரே ஏரியாவில் இருக்கணும்ன்ட்டு. அந்த இடத்துல இவன் யங்ஸ்டர் ஆனும்போது சிவகுமாருக்கு கை ஓங்கிக்கிட்டே வருது. இது அவரால் பொறுக்க முடியல. இவங்களுக்குள்ள தகராறு வருது. வெளியே வராரு. வெளியே வந்தோன்னே பார்த்தா மகேஷோட தொல்லை தாங்க முடியல. பிரச்சனை பண்ணார். மகேஷும் ஒரு ரவுடி. அதில் மாற்று கருத்தே கிடையாது. மகேஷ் பெரிய மகேஷ் ரவுடி. இவரு ஏன்டா சிவகுமார் ரோல் மாடலா பெரிய மகேஷ் நினைச்சிட்டு இருக்காருல்ல. பெரிய மகேஷ்னா எல்லாருக்குமே தெரியும். பெரிய அப்போ அந்த இடத்துல சிவகுமார் வளர்றது அவருக்கு பிடிக்கல. அப்போ லோக்கல் ஸ்டேஷனில் மகேஷ் மேலே பல வழக்குகள் இருக்குது. கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ உள்ளே இருந்தனா உனக்கு அவனுக்கு பகை வந்துகிட்டே இருக்குது. நீ ஏரியாக்குள்ளே வந்தனா உன்னை தான் தூக்குவாங்க. அவன் இன்னும் பெரிய ஆள் ஆகலை, நீ பெரிய ஆள், அதனால நீ தூக்குவாங்கன்னு. அவர் வெளியே ரொம்ப நாளாக இருக்கார். இதுக்கு நடுவில் அவர் கூட இருக்க 2 பேர், மகேஷோட மச்சான், அவர் கூட இருக்க இன்னொருத்தர் பேர், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சிவகுமாரை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிடுறாங்க. சிவகுமார் அதுக்கப்புறம் அந்த இப்பி தலையெல்லாம் எடுத்துட்டு ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிட்டு நல்லா ஸ்மார்ட்டான ஆளாயிடுறாரு. சிவகுமாரை மூஞ்சிலே வெட்டுறாங்க. மூஞ்சிலே வெட்டி செத்துட்டான்னு கொடூரமாக வெட்டி போட்டு போயிடுறாங்க பல பிரச்சனைக்கு நடுவில். ஆனால் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை சிவகுமார் பழிச்சுப்பான்ட்டு வரான். வந்தவொடனே அவங்க 2 பேரையும் சிவகுமார் வந்து அதுதான் பெரிய டபுள் மர்டர் ஒரே டைமில். அவன் அந்த இது இருக்குல்ல, சிட்டி சென்டருக்கு பின்னால் இருக்க ஓட்டு வீடுகள் இருக்குல்ல, அது உள்ளே போய் கதவை சாத்திக்கிறானுங்க. ஓட்டை உடச்சிட்டு உள்ளே இறங்கிறாப்புல. சிவகுமார் இறங்கி அந்த பில்லாவை அவனை வெட்டிடுறாப்புல. வெட்டிட்டு பக்கத்தில் அப்படியே ஓட ஓட அந்த சந்துக்குள்ளே 2 பேரையும் வெட்டிடுறாரு. யாரு, பெரிய மகேஷோட மச்சானையும் இன்னொருத்தர் கூட இருக்கவங்க வெட்டிடுறாங்க. இதில் பெரிய மகேஷ் வெளியே போயிடுறாரு.